கடினமாக இருந்தாலும் 2ஆம் வருடத்தில் வங்கி ஒன்றில் ஒரு கடமையாற்றி வந்தேன். காலையிலே வங்கி உத்தியோகம், மாலையிலே ஒரு கல்வி நிறுவனத்தில் கற்பித்தலும் செய்து வந்தேன். அதனால் எனக்கு நேரமே கிடைப்பதில்லை. இவ்வாறு வேலை செய்து வரும் நாளில் எனது 2 உள்ளங்கால்களிலும் பெரும் வலியை தருகின்ற காலாணி எனப்படும் பொக்களங்கள் பல தோன்றி மிகவும் வேதனை தந்தன. கனடாவுக்கு புதியவரா, கையால் நேரமும் மின்மையால் வைத்தியரிடம் போவதெல்லாம் பெரிய சுமையாயிருந்தது. சத்யசாயிநாதனில் பொறுப்பை கொடுத்து விட்டு எனவே வேலை பார்த்து கொண்டிருந்தேன். உள்ளங்கால்கள் புண்ணாய் நொந்தன. நோவினை தாங்கிக் கொண்டு சாயி நாமத்தையே சொல்லிக் கொண்டு இருக்கும் ஒரு நாள் என்னால் தாங்க முடியாத போது, சுவாமி, இது என்னால் தாங்க முடியாது இருக்கிறதே, என் செய்வேன் நான் என்று கண்ணீர் வார பிரார்த்தித்தேன். உடனே உள்ளங்கால்கள் குளிர்ந்து நோய் மாறியது போல ஒரு சுகம் கிடைத்தது. வழக்கம் போல் காலணியை அணிந்து கொண்டு வேலைக்கு சென்று விட்டேன். வேலையில் நோவானது எனக்கு தெரியவில்லை. மாலை வேலையையும் முடித்து வந்து காலணிகளை நீக்கி கால்களை பார்த்தேன். என்னே அதிசயம்! புண்கள் இருந்த அடையாளம் எதுவுமே இல்லாமல் போய் என்னுடைய பழைய கால்கள் அப்படியே மினுங்கின. இதனை என்னால் நம்பவே முடியவில்லை என்று காலையிலே பிரார்த்தனை நேரத்திலேயே இந்த நோய் நீங்கிவிட்டதாக நம்பினேன். சாயிநாதனில் நம்பிக்கை மேலும் மேலும் அதிகரித்து கொண்டே போனது, அதிகரித்து கொண்டே போனது, அதிகரித்து கொண்டே போனது. கனடாவில் 2 வேலைகளை செய்து வரும் நாட்களிலும் சத்யசாயி நிறுவனம் ஒன்றில் பிரதி ஞாயிறுதோறும் சாயி பஜனைகளுக்கு போய் வந்து இருக்கும் நாட்களில் நிறுவனத்தில் கல்வி பயிலும் பாலவிகாஷ் மாணவர்கள் நாடகங்கள் நடித்து தமது ஆளுமைகளை விருத்தி செய்யும் சில நாடகங்களை நான் எழுதி நெறிப்படுத்தி வந்தேன். நாலே கால் மணித்தியால வரை நீண்ட பாரிய நாடகமாக இருந்த நாடகம் மகாபாரத நாடகமேயாகும். பாலவிகாஷ் என்கிற வகுப்புகளில் 130 பிள்ளைகள் எங்கள் நிறுவனத்தில் படித்து வந்தார்கள். ஆண் பிள்ளைகள், பெண் பிள்ளை
மாறி மாறி வரும் நாடகமாகும் அது. ஒரு கதாபாத்திரத்தை ஒரு ஆணும் ஒரு பெண்ணுமாக பகிர்ந்து நடித்தார்கள். 130 பிள்ளைகளும் நடித்த எடுப்பான நாடகமே அது. எங்கள் நிறுவன தலைவர் புட்டபர்த்திக்கு செல்லும் போது சுவாமி நாடகத்தை ஆசீர்வதிப்பதற்காக என்னிடம் ஒரு கடிதம் சுவாமிக்கு எழுதித் தரும்படி கேட்டார். எனது கைப்பட எழுதி கொடுத்து விட்டேன். சுவாமி கடிதங்களை எல்லோரிடமும் வாங்க மாட்டார். எமது தலைவர் தன்னுடைய சொந்த கடிதத்தை என்னுடைய கடிதத்தோடு இணைத்து சுவாமிக்கு கொடுக்க முற்படும் போது சுவாமி நான் கொடுத்து விட்ட கடிதத்தை மட்டுமே பிரித்து எடுத்து கொண்டாராம். காரணம், பிறர் நன்மைக்காக நாம் வேலை செய்யும் போது சுவாமி அதற்கு அவர் ஆதரவு ஆசிகளை வழங்கினார் என்று அறிய வேண்டுமே. நாடகமும் எதுவித பிழையுமன்றி பிறர் பாராட்டும் வகையில் நன்றாக நடைபெற்று முடிந்தது. இதுவே சுவாமியின் கருணையாகும் என்று அறிவோம் நாம். நான் மட்டுமே உழைத்து வந்த காரணத்தினால் பணத்தட்டுப்பாடு எப்பொழுதும் இருந்து கொண்டே இருந்தது. 2010ஆம் ஆண்டு லண்டனுக்கு திருமண நிகழ்வில் பங்கேற்க போக வேண்டி இருந்த காரணத்தால் அந்த வழியாக இந்தியா சென்று புட்டபர்த்திக்கும் வரும் யோசனையும் என் மகளிடம் நிரம்ப இருந்தது. இவற்றுக்கெல்லாம் பணம் வேண்டுமே என்ற கவலை இருந்தே வந்தது. திடீரென எமது யாழ்ப்பாணத்தில் இருந்த 2 பரப்பு காணியை ஒருவர் கொள்வனவு செய்ய விரும்பி எம்மை அணுகினார். நாங்கள் காணியை விலை பேசி விற்று வந்த பணத்தில் இந்தியா போய் புட்டபர்த்திக்கும் போக திட்டமிட்டு லண்டனில் திருமணத்தில் பங்கு பற்றிவிட்டு இந்தியா சென்றோம். புட்டபர்த்தியில் பகவானின் ஆசிகளை நிறைய பெற்ற
பெற்று பின்னர் காசி போன்ற புண்ணிய தலங்கள் சில சென்று கனடா வந்து சேர்ந்தோ. பகவான் 96 வருடங்கள் வாழவிருப்பதாக சொல்லப்பட்டும் நாம் சென்று தரிசித்த அடுத்த ஆண்டிலேயே தமது 85ஆம் வயதில், அதாவது நாம் தரிசித்து 8 மாதங்களிலே தமது உடலை நீத்து விட்டார். தமது காலம் முடிவடைவதா உலகில் உள்ள பக்தர்களை தாமே அழைப்பித்து ஆசி கொடுத்தது போல் எம்மையும் பக்தராய் கருதி அழைப்பித்து ஆசி தந்த கருணையை என் சொல்வேன்.